ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் பச்சை பயிறு அதாவது பாசி பயிறு வச்சு எப்படி தோசை சுடுறதுன்னு அது கூடவே பூண்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாசி பயிர் தோசைக்காக 1 கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த தோசைக்காக நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சை அரிசி இருந்ததுனாலும் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரிசியும் பயிரையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிடுங்க. இது 8 மணி நேரம்னாலும் நீங்கள் குறைஞ்சது ஊற வைக்கணும். இப்போ காலையில் நீங்கள் இந்த தோசை சுட போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா ஊறிடும். இப்போ ஊற வச்ச பயிரை காட்டுறேன் பாருங்க. நைட்டு ஃபுல்லாவுமே நல்லா ஊறிடுச்சு. எந்த அளவுக்கு பயிர் நல்லா ஊறுதோ அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பயிரெல்லாம் ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இது கூடவே 1 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தோசையில் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது சேர்த்து நீங்கள் அரைக்கிறதுனால. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சாலும் சரி, இல்லை அப்படியே கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிட்டாலும் சரி. இப்போ அரைச்சிட்டு வந்த தோசை மாவை பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இதுக்கப்புறமா தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. உடனே நீங்கள் தோசை ஊற்றலாம். மாவை அரைச்சதுமே இதை புளிக்க வைக்கலாம் வேண்டாம். 1 கரண்டி அளவுக்கு எடுத்துட்டு எப்பயும் போல் நார்மலாகவே நீங்கள் தோசை ஊற்றலாம். இப்போ கல் சட்டியில் நான் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கப்புறமா நான் நான்ஸ்டிக்லேயும் ஊற்றி காட்ட போகிறேன். கல் நல்லா சூடாயிருச்சான்னு நீங்கள் தண்ணி தெளித்து பார்த்துட்டு 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு எப்பவும் ஊற்றுற மாதிரி நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. இந்த தோசையை நீங்கள் சூடாக சாப்பிடும்போது மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் தோசை 1 கரண்டியில் எந்த அளவுக்கு நல்லா லேசாக இழுத்தாச்சுன்னு. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தோசை கரண்டியை வச்சுட்டு நீங்கள் மாவை லேசாக இந்த மாதிரி இழுத்து விடுங்க. இப்படி இழுக்கும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா வரும். இப்போ பாருங்கள் தோசை நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பாசி பயிர் தோசை ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா செவந்துருச்சு. நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா நான்ஸ்டிக்கில் எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நான்ஸ்டிக்கில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான்ஸ்டிக் நல்லா சூடானதுக்கப்புறம் அதே அளவுக்கு 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா லேசாகவே இழுத்து விடுங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு தோசைக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து சுடும்போது தோசையோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கரண்டியை வச்சு லேசாக இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விடுங்க. மாவு ஊற்றுனதுமே நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி இழுத்து விடக்கூடாது. இப்போ பாருங்கள் கரண்டிலையும் ஒட்டலை, தோசை கரண்டிலையும் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக தோசை வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான்ஸ்டிக்கில் எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா பூண்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு சட்னி அரைக்கிறதுக்காக 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா செவந்து வதங்கட்டும். இதுக்கப்புறமா 10லேருந்து 15 அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயமாக சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தால் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகாய் வத்தல் 10லேருந்து 12 சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு நல்லா செவந்து வரட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. எப்போதுமே சூட்டோட சட்னி போட்டு அரைக்கக்கூடாது, மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பயிறு தோசைக்கு ரொம்பவே அருமையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் சட்னியை தாளித்து விட்டுறலாம். பூண்டு சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கோங்க. இந்த சூட்டோட நீங்கள் சட்னியை ஊற்றுனீங்கன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சட்னியை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சட்னியை ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சட்னியும் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 நாளே கூட கெட்டு போகாது. ரொம்பவே சூப்பராக பூண்டு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாசி பயிர் வச்சு எப்படி தோசை சுடுறதுன்னு ரொம்பவே அருமையாக பூண்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த பாசிப்பயிறு தோசையும் பூண்டு சட்னியும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.